அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் இருக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயில், அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா, அது போல உலக பிரசித்தி பெற்ற ஜங்ஷன் ஒன்று இருக்கு. அந்த ஜங்ஷன் என்ன ஜங்ஷன்னா, வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன். எதுக்காக அந்த மணியாச்சி ஜங்ஷனுக்கு வாஞ்சின்னு பேர் இருந்துச்சு? அந்த இடத்துல ஆஷ்துரை அவர்களை வாஞ்சிநாதன் சுட்டு கொல்லப்பட்டதால் அந்த ஜங்ஷனுக்கு பேர் வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் வந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் அப்பேற்பட்ட சுதந்திர போராட்ட சுத்த வீரனை இழிவுபடுத்தும் வகையில டிஎன்பிசியில ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆஷ்துரை அவர்களை முதலில் சுற்ற குற்றவாளி யார் அப்படின்ட்டு. அவங்க கண்ணோட்டத்துல பார்த்தா குற்றவாளியா தெரியலாம். யாருடைய கண்ணோட்டத்துல பார்த்தா ஆங்கிலேய அடிவருடி அரசாங்கத்தின் கீழ் பார்த்தோம்னா அப்படி தெரியலாம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை மெச்சும் வகையில பார்த்தோம்னா நாம இவரை யாரா பார்க்கணும்? ஒரு தேச பக்தரா பார்க்கணும். அப்பேற்பட்ட தேச பக்தருக்கு இன்னைக்கு இந்த திராவிட மாடல் கொடுத்திருக்கக்கூடிய பெயர் குற்றவாளி. அந்த ஆஷ்துரை என்ன பென்னி குயிக் போல 4 மாவட்டங்களுக்கு நீரணை கட்டி கொடுத்துட்டாரா? மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் சொல்லி கிடையாது. இவர் செஞ்சது என்ன? இவர் செஞ்ச குற்றங்கள் என்ன? இந்த ஆஷ்துரை அவர்கள் வாவு சிதம்பரனார், பின்னாடி ஒன்று சேர்த்துக்கலாம், வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொன்னாதான் ஒருவேளை பிள்ளைமார் எல்லாம் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு துணையா வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுல ஏறனால பிள்ளைமாருன்னு சொல்றேன். அந்த பிள்ளைமாருக்கு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு சுமார் 40 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுது. திருநெல்வேலியிலிருந்து கமாண்டு கொண்டு வராங்க கோவை மாவட்ட சிறைக்கு. அப்போ சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை கொண்டு அவருடைய கைதுக்கு எதிராக போராடியவர் இந்த வீர வாஞ்சிநாதன். அங்க ஆஷ்துரை அவர்கள் தர்பார் படத்துல ரஜினி எப்படி பாக்குறவங்க எல்லாம் சுடுவாரோ, இன்னைக்கு அதே நிலைமை தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் டாபிக் வந்துருவோம். அது போல கண்ணுல படவங்களை எல்லாம் சுட்டுக் கொள்றார் யார்? இந்த ஆஷ்துரை. எதற்காக? வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கைதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டன பேரணி நடத்தியதற்காக சுட்டுக் கொள்றாங்க. அந்த தாக்கம் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்துது. பின்னாடி அங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய குமாரசாமி என்கின்ற கோயில்ல வச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆங்கிலேய ஆஷ்துரை அவர்களை சுட்டு கொள்ள வேண்டும். அதற்காக சுமார் 16 பேர் கொண்ட ஒரு குழு தயார் பண்றாங்க. அந்த குழுல பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன் என்கின்ற ஐயர் மட்டும் கிடையாது, பிள்ளமா இருந்திருக்காங்க, நாடா இருந்திருக்காங்க, தேவமா இருந்திருக்காங்க, கோணா இருந்திருக்காங்க. குறிப்பா அந்த பேட்டைன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அந்த 16 பேர் கொண்ட குழுல இருந்திருக்காங்க. இவர்கள ஒரு குழுக்கள் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஐயா வாஞ்சிநாதன் பெயர் மட்டும் வருது. அந்த வாஞ்சிநாதன் அவர்கள் என்ன பண்றாங்க? தயார் நிலையில் அந்த மணியாச்சி ஜங்ஷனுக்கு போய் ஆஷ்துரை வரும் பொழுது ஆஷ்துரையை சுட்டு அவரும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார். அவர் இறக்கும் போது பாத்தீங்கன்னா அவருடைய ஜோப்ல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க, ஒரு கடிதம். 5வது ஜார்ஜ் மன்னருக்காக காத்திருக்கக்கூடிய இந்திய அரசாங்கமே, இந்திய அரசாங்கம்னா ஆங்கிலேயருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கமே, அவர்களுக்கு ஒரு செய்தி. இங்க இருக்கக்கூடிய கலெக்டர் அவர்களுக்கே இங்க போதுமான பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா இது இந்திய தேசம், நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. எங்களை யார் எந்த வழியில் தாக்குகின்றனர்களோ அதே வழியில் தான் நாங்களும் தக்க பதிலடி தருவோம் சொல்லி அந்த லெட்டர் கடிதத்தில் எழுதிட்டு மாய்த்து கொள்கிறார் தன்னுடைய உயிரை. அதுக்காக மட்டும்தான் பார்த்தோமா? இல்ல, இங்க இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அத்தனை காடுகளையும் அழிக்கிறாங்க. யாரு? இந்த ஆஷ்துரையின் கீழே அப்ப கலெக்டர் ஆகிறார். அவர் ஒரு கையெழுத்து போடுறாரு, இங்க இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தையுமே வெட்டுங்கன்ட்டு. அந்த மரத்தை எல்லாம் வெட்டி என்ன பண்றாங்க? இங்கிலாந்துக்கு அனுப்புறாங்க. எதுக்காகனா போர்க்கப்பல் செய்யறதுக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் மாதிரி எப்படி பஞ்சபூதங்கள்லயே ஊழல் செய்யறோம். மலையை வெட்டுங்க, மணலை கடத்துங்க, நீரெல்லாம் ஆக்கிரமிச்சு வீடு கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காட்டு பகுதியில், இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டி இங்கிலாந்து நாட்டுக்கு கடத்துறது. அதுல இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு பெரும் தாக்கம். என்னடா நம்மளுடைய வளங்கள் எல்லாமே அழிக்கப்படுது, நம்மளெல்லாம் அடிமையாக்கி நம்ம வளங்களே நம்ம மூலியமாக அழிக்கிறாங்களேன்ட்டு. இத்தகைய கொடுமையான செயல்களை புரிந்தவன் தான் இந்த ஆஷ்துரை. இன்னைக்கு ஆஷ்துரைக்கு திருநெல்வேலியில நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துறாங்க. இது இந்திய தேசமா இல்ல பரங்கியர்கள் தேசமானே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நாம சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னுமே தான் நம்ம அவங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு தான் இருக்கிறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அப்போ அவர் இறக்கும் போது சுமார் 25 வயசு. அவருடைய துணைவியார் பார்த்தீங்கன்னு வைங்களேன்
வெறும் 19 வயசு தான் பொன்னம்மாள். அந்த தாய் பாத்தீங்கன்னா விதவையா இருக்கிறாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கிலேய அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. அதுக்கப்புறம் பொன்னம்மாள் தாய் அவர்கள் தனிமையில தவித்து உணவின்றி உடையின்றி பாவம் படாத கஷ்டங்கள் படுறாங்க. எதற்காக? இந்திய தேசத்தை அவருடைய கணவர் நேசித்ததற்காக. ஆனா இன்னைக்கு அவருக்கு கிடைத்த பேர் பாருங்க, தன்னுடைய உயிர் பிரிந்ததுக்கு அப்புறமும் குற்றவாளின்னு சொல்லி. இந்தியா இதுதான் தேசபக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா? அந்த பொன்னம்மாளை பத்தி நாம இங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த தாய் அவர்களை ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சித்தர் அவர்கள் போய் அந்த அம்மாவை பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்க கூட நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க. யாரை பார்க்க போறீங்க? இல்ல நான் காளியின் மறு உருவத்தை நான் பார்க்க போறேன். காளியின் மறு உருவமா? யார் அவங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. யாருக்குமே புரியல, யாரடா போய் பார்க்கிறாரு இந்த சித்தர் அப்படின்ட்டு. பொன்னம்மாள் யாரு? வாஞ்சிநாதனுடைய துணைவியர். அவங்க காலில் சாஸ்தாங்கமா விழுகிறார். யார்? இந்த சித்தர் பெருமான் காலில் சாஸ்தாங்கமா விழுந்து அவர்களுக்கு உடை மற்றும் பணம் எல்லாமே தராங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டதற்கு இவர் தான் என்னுடைய தாய் அப்படிங்கிறாங்க. என்னங்க இளம் வயதா இருக்காங்க, இவர் தான் என்னுடைய தாயா? உங்களுக்கு எல்லாம் தெரியவில்லையா? இவர் தான் வீர வாஞ்சிநாதன் துணைவியார். இந்த தேசத்திற்காக அவர் விட்டு சென்ற சொத்து இவர்கள் மட்டும்தான். இவர்களை இந்த நாடும் இந்த தேசமும் கைவிட்டு விட்டது. நாம் எல்லாம் அவர்களை வணங்கி அவர்களுக்கு உறுதுணையா நிற்க வேண்டும் சொல்லி அன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கும் அகில பாரத இந்து மகாசபா சார்பாக நாங்களும் இதைத்தான் கேட்டுக்கணும். அன்னைக்கு எப்படி பசும்பொன் சித்தர் அந்த வாக்கை சொன்னாங்களோ அதே போல இன்னைக்கு நாம் இந்த வார்த்தையை கேட்டு இத்தனை ஜாதிகளும் வேடிக்கை பார்ப்பது தவறு. தயவு செய்து இவர் பேசியதை டிஎன்பிசி இந்த தமிழ்நாடு தேர்வாணையம் இந்த கேள்வியை இனி தொடரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.